இன்றைக்கி வந்து புதன்கிழமை மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக இப்போ காலையில் 8:30 மணி ஆகிடுச்சு. தோசை மாவு வாங்கிட்டு வந்தாச்சு, நேற்றே வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. அதை வந்து இப்போ நம்ம எடுத்து வெளியில் வச்சுட்டு இன்றைக்கி நம்ம கடைக்கு போகிறோம். போய் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி என்ன சாப்பாட்டு உள்ளதோ அதுக்கு போய் நம்ம வாங்கிக்கிட்டு நம்ம வந்து இந்த மாவு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு எனக்கு தான் தோசை தான் இன்றைக்கி. அதை தான் இன்றைக்கி நான் சாப்பிட போகிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஃபைசல் பேசுகிறேன். ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. ஒரு நாள் எடுத்த வீடியோ தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி தான் ஒரு விளாக் மாதிரி நான் போட போகிறேன். இப்போ வாங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் தான் நான் தோசை மாவை எடுத்து வச்சுருக்கேன். பிரித்து நான் வெளியில் இதில் தான் ஊற்றி வைக்க போகிறேன். ஊற்றி வச்சுட்டு அப்படியே நம்ம வெளியே போய்ட்டு வருவோம். நான் வந்து இந்த பிராண்டு தான் வாங்கினேன். இது நிறையா பிராண்ட் இருக்குது. நேற்று இதான் இருந்துச்சு, சரின்னு சொல்லிட்டு இது 3 ரூபா 50 காசு, 350 திரம்ஸு. நம்ம ஊர் காசுக்கு ஒரு 80 ரூபா வரும். ஒரு கிலோ பாக்கெட் இது. இது வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணோம்னா ஒரு 3 நாள் வரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 தோசை சுடலாம், மீடியமாக சுட்டோண்டா. ஆமாம் வச்சுருந்து ஒரு 3 நாள் வரலாம் யூஸ் பண்ணிடலாம். அதுக்கு மேலே வீணாக போயிடும். இதில் வந்து தண்ணிலாம் உப்புலாம் கலக்கக்கூடாது. ஆல்ரெடி எல்லாமே கலந்தே இருக்கும். நம்ம எடுத்து சுடுறது தான் வேலை. நம்ம ஊற்றி வச்சாச்சு மாவை. இது அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் ஐஸாக இருக்குது. அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இதெல்லாம் வந்து ஊரில் இருக்கமா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த பிளாஸ்டிக் இங்கே இருக்கும், அழகாக நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதை போட்டு அழகாக நம்ம டைட் பண்ணி மூடி வச்சுட்டு போயிடலாம். அவ்வளோதான், வச்சாச்சு. இது வந்து வாஷிங் மிஷினு, சின்ன வாஷிங் மிஷினு. நான் ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட காமிக்கவே இல்லை. இங்கே கிச்சன் டவல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நான் இதில் தான் துவைக்க போடுவேன். அழகாக சின்னதாக துவைச்சி சூப்பராக கொடுத்துரும். அது இந்த வாலி மாதிரி இருக்கும். அது இதை வேணால் நம்ம சின்னதாக உள்ளே அழுத்திக்கலாம், சின்னதாக போயிடும். அழகாக சின்னதாக போயிடுச்சு. தேவைப்படுறப்ப எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருசாகிடும். நம்ம அழகாக இங்கே ஃப்ளக்லேயே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என் தண்ணி ஊற்றி சோப்பு தூள் போட்டால் இங்கேயே சுற்றிடும். தண்ணியை கொண்டு போய் நம்ம வெளியில் நம்ம தான் ஊற்றணும். அதே போல் புது தண்ணியை நம்ம தான் பிடிச்சி ஊற்றணும். சரி, இப்போ வாங்க நம்ம கடைக்கு போகலாம். நேற்று வந்து எனக்கு சாம்பார் தான், அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கறி வச்சா 2 நாளைக்கு எனக்கு வந்துடும். இன்றைக்கி அதனால தான் நான் வந்து மாவு வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி இதை வச்சு இன்றைக்கி பொருளை ஓட்டிடலாம். நாளைக்குள்ளே தான் நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வாங்க போவோம். நம்ம வண்டியை பாருங்கள், மழை பெஞ்சு எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். இன்னும் கார் வாஷ் போல் இன்றைக்கி ஒரு வேலை இருக்குது, கார் வாஷ் போகணும். நிறையா பேர் எனக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணிகிட்டு இருக்கீங்க, மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கன்ட்டு. கண்டிப்பாக எனக்கு அந்தமாரி தெரிஞ்சிச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுவேன். நான் முடிஞ்சவரை நீங்கள் வந்து தெரிஞ்சதை வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வச்சு நீங்கள் வேலைக்கு வாங்க. அவங்க தான் எந்த இடத்துல வேலை இருக்குது எப்படி இருக்குதுன்னு அவங்கள்ட்ட விசாரித்து எடுக்கிறது தான் என்றைக்கும் நல்லது. அதே போல் பார்த்திங்கன்னா ஏஜென்சிட்டெல்லாம் வந்து நீங்கள் வந்து பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. அவங்க உண்மையாகவே இங்கே வேலை இருக்கா என்னான்னு அதையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வரது தான் பெஸ்ட்டு உங்களுக்கு. அதாவது வீட்டு வேலையை பொறுத்தவரைலாம் நான் சொல்கிறேன். இப்போ வெளியில் கம்பெனிக்கு அந்தமாரி வரணுன்னா நீங்கள் வந்து இங்கே மேக்ஸிமம் நீங்கள் விசிட்டில் தான் வந்தாகணும். துபாய்க்கு விசிட்டில் வந்து டைரெக்டாக நீங்கள் இன்டர்வியூ வச்சு தான் இங்கே ஆள் எடுப்பாங்க. ஊரில் இருந்துக்கிட்டே இங்கே வந்து டைரெக்டாக நீங்கள் வேலைக்கு வர முடியாது. அதனால் வந்து முடிஞ்சவரை நீங்கள் வந்து அந்தமாரி ட்ரை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க, லைசன்ஸ் இருக்குது, எனக்கு சவுதி லைசன்ஸ் இருக்குது, கத்தார் லைசன்ஸ் இருக்குது, இங்கே வர முடியுமான்னு கேட்குறீங்க. ஆனால் வரலாம். நீங்கள் வந்து அந்தமாரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக இப்போ நீங்கள் எந்த லைசன்ஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் யூஏஇ வந்த உடனே எந்த வேலைக்கு உள்ள விசா எதுக்கு நீங்கள் வரீங்களோ விசாவை மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் லைசன்ஸ்லேயே வந்து மாற்றுறதுக்கு வேலை நடக்கும்.
அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபைல் ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து எல்லா இடத்தையும் நீங்கள் போய் பார்க்கணும். நீங்கள் அதை முடித்து அந்த லைசன்ஸ் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து இங்கே வந்து வண்டி ஓட்ட முடியும். டைரெக்டாக ஈஸியாலாம் வந்து நீங்கள் மாற்ற முடியாது. ஆனால் வந்து கிளாஸு கொஞ்சம் கம்மியாகும். குறைஞ்சது ஒரு இப்போ நாங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிளாஸு அந்தமாரி ஃபுல்லாக படித்தோம். நான் உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவு தேவை கிடையாது. ஜிசிசி லைசன்ஸ் உள்ளவங்களாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு 10 கிளாஸ் தான் கொடுப்பாங்க. அதாவது வந்து ஃபைனல் டெஸ்ட்டு அந்தமாரி தான் விடுவாங்க. விட்டுட்டு கொஞ்சம் ஈஸியாக மாற்றிக்கலாம். நீங்கள் புதுசாக எடுக்கிறவங்க வந்து ஃபைல் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி பணம் கட்டி அது முடிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு குறைஞ்சது ஒரு 6 மாதமாவது ஆகிடும். அவ்வளோ சீக்கிரத்தில் முடியாது. அவ்வளோ வேலை இருக்குது. இங்கே வந்து வேலை வந்து கிடைக்கிது, வேலை நிறையா கிடைக்கிது. ஆனால் வந்து உங்கள் திறமையை பொறுத்து தான் இங்கே வேலையெல்லாம் அமையும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுறதுனால தான் நான் சொல்கிறேன். எனக்கு அந்தமாரி தெரிஞ்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நான் ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் எப்படி வந்தீங்க, உங்களுக்கு யார் சொன்னான்னு கேட்டார். நான் வந்து கிட்டத்தட்ட 13-14 வருஷம் ஆச்சு துபாய் வந்து. ஒரே இடத்துல தான் இருக்கேன். வந்து நம்ம வந்து என் அண்ணன் இருந்தார், அவர் மூலியமாக தான் நான் வந்தேன். எனக்கு கிடச்சிச்சு. இங்கே ஃபயர் சர்வீஸ் போது எங்கேயோ ஃபயர் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா அடுத்து நம்மளுக்கு வந்து ரமலான் ஸ்டார்ட் ஆக போகுது. என்னோடய வேலை பார்த்திங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம காலையில் இப்போ நம்ம மணி பார்த்திங்கன்னா 9 மணி ஆச்சு. இப்போ கடைக்கு வரேன். அடுத்த மாதம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆகும். நைட்டில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். 10 மணிக்கு மேலே தான் நான் கடைக்கு போவேன். சில நேரத்துக்கு பார்த்திங்கன்னா மதியானம் 12 மணி 1 மணிக்கு போவேன். என்ன அப்படியே ஃபுல்லாக நோம்பில் வந்து டைம் சேஞ்ச் ஆகிடும் எனக்கு. அதை பாருங்கள். நோம்பில் வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இங்கே நிறையா ப்ரொமோஷன்லாம் போடுவாங்க. நிறையா கடையெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு ஆஃபர்லாம் நிறையா போவோம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நோம்பு 30 நாளைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் துபாய். அதேமாரி பார்த்திங்கன்னா நைட்டு பகல் வந்து அப்படியே மாறிடும். நைட்டாக மாறிடும், நைட்டு வந்து பகலாக மாறிடும். பகலில் பார்த்திங்கன்னா அதிகமாக மக்களோட வெளியில் பார்க்க முடியாது. நைட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி எல்லாம் நைட்டில் தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க இந்த ஊரில். இப்போ என் டியூட்டி பார்த்திங்கன்னா கரெக்டாக மதியானம் 12 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். அதுலேருந்து மக்கா நாள் விடிய காலையில் 3-3:30 மணி வரலாம் எனக்கு வேலை இருக்கும். நைட்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு வெளியில் ஏதாவது வேலை வந்துக்கிட்டு தான் இருக்கும். நான் வெளியில் போவேன் வருவேன். அப்படியே பாருங்கள் நீங்கள், நான் வீடியோ எடுத்து போடுறேன். நான் அதே போல் எப்படி இங்கே நோம்புலாம் திறக்கிறாங்க, எப்படி பழைய சில சாப்பாடு கொடுப்பாங்க எப்படின்னு முடிஞ்சால் நான் அதையும் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஊரில் எப்படி இருக்கும் என்னன்னு. நம்ம ஊர் போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்த மாதம் எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா சாப்பாடு நிறைய பேர் ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. அவ்வளோ சாப்பாடு கிடைக்கும் இங்கே. ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. யாருன்னே தெரியாது, போகிறவங்க கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அடுத்த ஒரு மாதத்துக்கு இங்கே உள்ளவங்க கல்ஃபில் உள்ளவங்களுக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருக்காது. இவ்வளோ நாள் வந்து வெயிலில் வந்துச்சு நோன்பு. அழகாக இப்போ வந்து ஃபுல்லாக மாறி இப்போ மார்ச்லேயே ஸ்டார்ட் ஆகுது. நல்லா செம்ம கிளைமேட்டு. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலைலாம் ஒரு நோன்பு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். முடியாது. அவ்வளோ கஷ்டத்தில் நான் 10 வருஷம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் நம்மளுக்கு அழகாக மார்ச்சில் வந்திருக்கு. அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா பிப்ரவரியிலே ஸ்டார்ட் ஆகிடும். பிப்ரவரி எண்டில் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அழகாக போயிட்டுருக்கு டைம். அதே போல் எனக்கு ஏதாவது ஒரு நல்ல இடம் தெரிஞ்சிச்சுன்னா, அந்தமாரி ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ போட்டு நான் சொல்லுவேன், இங்கே வேலை இருக்குது, இங்கே வாய்ப்பு இருக்குன்ட்டு. டைரெக்டாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கிறேன். கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்க வேண்டியது தான் எப்படி என்னான்ட்டு. ஏன்னா நிறையா பேர் என்கிட்ட வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, எப்படி வந்தீங்க, எப்படி லைசன்ஸ் மாற்றுறது, எப்படி. நேற்று வரலாம் எனக்கு மெயில் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் நான் இப்போ இப்படி சொல்கிறேன். ஏன்னா ஒரு ஆளுக்கு சொல்கிறத விட ஒரே ஒரு வீடியோ சொல்லிட்டா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். அதனால தான் நான் இப்போ இந்தமாரி நான் சொல்கிறேன் உங்கள் எல்லாத்துக்கும். இப்போ நம்ம கடைக்கு வந்தாச்சு. வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிக்க வேண்டியது தான். இன்றைக்கி வந்து ஒரு மஜ்பூஸ் தான் இன்றைக்கி அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு.
சிக்கனில் தான் செய்ய போகிறேன். முதலாளி இல்லை, முதலாளி வந்து நம்ம யூகே போயிருக்காரு, அவங்க பொண்ணுங்க தான் இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி சாப்பாடு. சும்மா ஒரு சிக்கன் தான். எனக்கு வந்து நேற்றுள்ள சாம்பார் இருக்குது, ரைஸு ஒயிட் ரைஸ் தான், அது ஈஸியாக முடிஞ்சிடும். நைட்டுக்கு வேலை இருக்காது. நைட்டு நம்ம சாயந்தரம் பார்த்திங்கன்னா நம்ம கார்வாஸ் போகணு, அதையும் போய் பார்த்துட்டு முடிச்சுட்டு வந்துடுவோம். அதோட நம்ம ஃப்ரீ தான். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் வந்து பால் பவுட்ரு. இது ஒட்டகப்பாலில் தயாரிக்கிறது. நம்ம ஊரில் வந்து அமுல்யா மாவு இருக்குல்ல, அதே போல் இங்கே உள்ள பால் பவுட்ரு ஒட்டகப்பால் பவுட்ரு. இதில் விலை பார்த்திங்கன்னா அரை கிலோ வந்து நம்ம ஊர் காசுக்கு 5000 ரூபா வரும். இங்கே வந்து 223 திரம்ஸு. இதையும் வாங்கி தான் இங்கே நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வந்துட்டு இவ்வளோ செய்தி உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்டு இருந்தேன் வேலைக்கு பற்றி. அடுத்த நிமிஷம் எனக்கு இன்னொரு கமெண்ட்ஸ் வந்திருக்கு பாருங்கள், நான் படிக்கிறேன். இப்போ தான் எனக்கே இந்த ஐடியா இருக்குது, சரி இதை பற்றி நம்ம விசாரித்து சொல்லுவோன்ட்டு. இமோட்டிவேஷன் தமிழ்ங்கிறவரே நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. துபாயில் டாக்ஸி டிரைவர் வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன், அது சம்மந்தப்பட்ட தகவல்களை வீடியோவாக போடவும்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக ஜி, கண்டிப்பாக நான் உங்களுக்கு கேட்டுட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஆல்ரெடி நம்ம ஃப்ரெண்டு ஒரு ஆள் வேலை செஞ்சார். இப்போ அவர் இல்லை, வெளியாகிட்டார். நான் அவர்கிட்ட கண்டிப்பாக கேட்டுக்கிட்டு எப்படி டாக்ஸி வேலைக்கெல்லாம் எப்படி இங்கே வருது எப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவாக நான் அவர்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். உங்கள் கமெண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி. ஏன்டா இது ஒரு வீடியோவை நான் இதை பொதுவாக சொல்லிட்டேன்னா நிறைய பேர் இது தெரிஞ்சுப்பாங்க. அதனால் இப்போ எனக்கு கொஞ்சம் இது வசதியாக போயிடுச்சு. கண்டிப்பாக நான் ஒரு வீடியோவை சொல்லிடுறேன், அடுத்த வீடியோலேயே சொல்லிடுறேன் நான் கேட்டுட்டு. இந்த வந்துருக்கு பாருங்கள், இதே போல் நிறைய பேர் பண்ணுறாங்க. உங்களுக்கு டிரைவர் ஜாப் எப்படி வந்துச்சு, யார் எப்படி வந்தீங்கன்னு கேட்டாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறையா வந்திருக்கு மெசேஜ், யாருக்கும் சரியாக நல்லா ரீப்ளை பண்ண முடியல. அதான் ஒரு வீடியோவாக போட்டுடலாமேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். கண்டிப்பாக இதுக்கு வந்து சீக்கிரம் நம்ம எல்லாத்துக்கும் நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம வந்து மாவுலாம் ரெடியாக இருக்குது, மிக்ஸ் பண்ணி. கல்லும் பார்த்திங்கன்னா சூடாகிட்டு இருக்கு. சாம்பாராக கொஞ்சம் சூடு காட்டிடலாம். ஆனால் ரொம்ப நாளாச்சு நான் யூஸ் பண்ணி இந்த கல். இப்போ தான் கழுவிட்டு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சில நேரத்துக்கு ஒட்டம். நான் மாதத்துக்கு நான் ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் நான் வாங்குவேன் பாக்கெட்டு. இந்த கல்லை எடுத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் ஆச்சு ஊர்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்து. விட்டுருப்பாங்க. இப்போ நம்ம முடிஞ்சிருச்சு. இது வந்து சிக்கன் மஜ்பூஸுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை எடுத்து நம்ம மசாலா போட்டு பாயில் பண்ணிவிடுவேன். இதில் ஃபுல் வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துங்க. மஜ்பூஸ் அதில் பார்த்து எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுங்க. வேலை முடிஞ்சு இதுதான் நம்மளுக்குள்ள இந்த சிக்கன் ரோஸ்ட்டு. மேலே ஃப்ரைட் ஆனியன்லாம் ஃப்ரை பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இது பார்த்துருக்க மாட்டீங்க. மஜ்பூஸ் எப்போ செஞ்சாலும் இது வந்து கடலைப்பருப்பு, இது வந்து ஃப்ரைட் ஆனியன், உருளைக்கிழங்கு, எக்கு எல்லாத்தையும் பாயில் பண்ணி ஃப்ரை பண்ணணும்.
இது இறைச்சிக்கு கோழிக்கெலாம் வந்து இதெல்லாம் நம்ம செய்யலாம். ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இதே நான் உங்களுக்கு இன்னும் நாளைக்கு செஞ்சு காமிக்கிறேன். மஜ்பூஸும் ரெடி ஆகிடுச்சு. சிக்கனு ஒரு சிக்கனு தான் அது. சிக்கன் மஜ்பூஸ் எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள், பார்த்து தெரிஞ்சிங்க. இப்போ நம்மளுக்கு லன்ச்சு டைம். சிக்கன் வச்சாச்சு, ஒயிட் ரைஸ், நேற்று உள்ள சாம்பார் இருக்குது. இதான் நம்ம சாப்பாடு இன்றைக்கி. இதை முடிச்சுட்டு அப்புறம் நம்ம இங்கேருந்து வெளியில் போயிடுவோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா சாயந்தரம் 4:30 மணி ஆகிடுச்சி. நம்ம வந்து இப்போ கார் வாஷ் போகிறோம். சரியான அழுக்காக இருக்குது வண்டி. டைமிங் எடுக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இருக்கிற இடத்துல ஏற்ற மாரி பார்த்தீங்கன்னா மெக்டொனால்ட் வருது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி KFC வந்துச்சு. அவன் ஆப்போசிட்டாக எங்கே இருக்கிறானோ ஏற்ற மாரி பார்த்தீங்கன்னா மெக்டொனால்ட் கொண்டு வந்துடுவான். கரெக்டாக ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் கரெக்டாக ஏற்ற மாரி இடத்த பிடிச்சி வந்துட்டு ஆகணும். இப்போ நம்ம இங்கே போய் ஒரு சாய் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். எய்த்தாஃபில் இந்த பக்கம் KFC இருக்குது பாருங்கள், பெட்ரோல் பம்பில். அதுக்கு ஆப்போசிட்டில் பின்னாடி வந்து மெக்டொனால்ட் வருது. அதே மாதிரி ஒரு 10 நாளில் ஓப்பன் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நம்ம போய் பார்க்கலாம். அங்கே போனால் அங்கே நான் ஐஸ்கிரீம் தான் வாங்கி சாப்பிடுவேன். அங்கே வந்து 2 dirhams தான். நல்லாயிருக்கும் ஐஸ்கிரீம், சூப்பராக இருக்கும் அங்கே மெக்டொனால்ட் ஐஸ்கிரீமு. ஓகே, முடிஞ்சு. இப்போ வாங்க நம்ம கிளம்புவோம். நம்ம உள்ளே வந்தாச்சு. நார்மலாக வாஷ் பண்ணுவோம், ஆனால் வந்து அங்கே போக முடியல. இப்போ நம்ம ஃபுல் வாஷில் கொடுத்தாச்சு. இங்கே வண்டியை மேலே ஏற்றி அடிப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவாங்க. அது டைமும் கொஞ்சம் லேட்டாகும். வாங்க முடிஞ்சவொன்னே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வண்டி வேலை அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ எடிட் பண்ணி எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். கூடிய சீக்கிரத்தில் இந்த வீடியோ வந்துடும். இதோட நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். மறந்துடாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, பாய்.